நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு கிடையாது, நடிக்கவும் தெரியாது, இது என்னோட ப்ரொஃபஷனும் கிடையாது. நான் முழு நேரம் பாலிடிக்ஸ் தான் என்னோட ப்ரொஃபஷனலு. இது எனக்கு சினிமா இல்லை. தவிர்க்க முடியாமல் ஊருக்கு வந்தப்போ என்னோட லெனின் டைரக்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்குது, ஒரு யதார்த்தமாக கிராமத்து கதை, நீ கிராமமாக இருக்கிறதால உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு வேணாம் தெரியாமல் நமக்கு சரி வராது அப்படின்னு சொன்னேன். அதையும் மீறி இல்லை நீங்கள் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி புடிவாதம் பண்ணார். அதுக்காக வந்தால் நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு. இதில் வந்து இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தாதான் அதை மேலே கொண்டு வர முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்தில் அவங்களோட நிலை மாறும். இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இதை கடந்து இனி வரும் காலத்திலே நம்மெல்லாம் சமத்துவமாக ஒன்றா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் போட்ட கோடு. இதை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து. ஆனால் எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னென்னா, ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னால் அது கடைசியில் போய் சேருது. என்ன மாதிரி நான் புதுசு, என்ன மாதிரின்னு கூட இல்லை, இந்த மாதிரி புதுசாக வரவங்க எனக்கு சினிமாவே சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில் கிடையாது. ஆனால் இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு தயவு செய்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான கருத்து இருக்கு. நான் சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா நடிகராக ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறாக நினச்சிக்காதீங்க. என்னோட ஒரு இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள்லாம் ஏற்றுக்கணும். அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வரும் காலத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு. அதில் நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சினிமாவில். இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.